கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஒரு பூ செடியில் வளருது இல்லையா, அந்த பூ எப்படி உண்டாக்குச்சு? எவ்விதமாக பூ உண்டாக்கப்பட்டது? கண்டிப்பாக நிறைய கேள்விங்க கேட்டுப்பீங்க. இதுக்கு ஒரே ஒரு ஆதாரம், ஹோலி பைபிள், சத்திய வேதம். இந்த வேதத்தில் ஆண்டவர் எவ்விதமாக இந்த பூமியை உண்டாக்குனாருன்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. படிக்கலாமா? எல்லாருக்கும் தெரியும்ல, புத்தகம் எது? ஆதியாகமம். சரி, நம்ம எடுக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். யாராவது கேட்டாங்கனாக்கா, பிள்ளைகளா நீங்கள் சொல்லணும், பைபிளில் தான் எழுதியிருக்கு வானம் எப்படி உண்டாக்கப்பட்டுச்சு, பூமி எவ்விதமாக உண்டாக்கப்பட்டது, எவ்விதமாக நட்சத்திரங்கள் எல்லாம் வந்தது. அதுக்கப்புறமா நமக்கு சீசன்ஸ் வருது தெரியுமா? வெயில் காலம், மழை காலம், குளிர்காலம், இலைகள் உதிர்ற காலங்கள். இதெல்லாமே பைபிளில் தான் எழுதியிருக்கு, வேறு எங்கேயுமே கிடையாது. ஸோ நம்ம என்ன சொல்லணும்? கர்த்தருடைய வேதம் தான் சத்தியம் உள்ளது, இதுக்கு நிகராக எதுவுமே கிடையாது. சரி, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். சோ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எப்படி? அவர் வார்த்தை சொல்றார். சொன்ன மாத்திரத்தில் வானம் அப்படியே உண்டாக்கப்பட்டுச்சு, அப்படியே பூமி உண்டாக்கப்பட்டுச்சு. அவ்வளோ பெரிய தேவன் நம்ம உண்டாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன தேவையெல்லாம் வேணுமோ அத்தனையும் உண்டாக்குறார் பாருங்க. 2வது வசனம் என்னது சொல்றது? பூமியானது ஒழுங்கின்மை, வெறுமை. ஸோ இப்போ நம்ம யோசிக்கணும், எதுக்கு ஒழுங்கின்மைன்னு சொல்றாரு? அதுக்குண்டான அர்த்தம் என்ன தெரியுமா? ஏசப்பா இல்லாத வாழ்க்கை ஒழுங்கின்மையான வாழ்க்கை. ஏசப்பா நம்ம வாழ்க்கையில வந்தாதான் ஒழுங்கும் கிரமமா இருக்கும். சரிங்களா பிள்ளைங்களா? சரி, இப்போ பூமி கூட அப்படிதான் இருந்துதான், ஒழுங்கே இல்லை. ஆனா தேவ ஆவியானவர் அந்த இடத்துல அப்படியே வந்து நிற்கிறாரு, எல்லாமே ஒழுங்காச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட ஒழுங்கு இல்லையா? உடனே ஜோம் பண்ணணும், ஏசப்பா என் வாழ்க்கையில ஒழுங்கு இல்லை, எங்கேயோ நான் தப்பு பண்ணியிருக்கேன், என்னை ஒழுங்காக்குங்கன்னு சொல்லும்போது அவர் நிச்சயமாக நம்ம மத்தியில் வருவார். நம்ம வாழ்க்கையை ஒழுங்கும் கிரமமாக மாற்றுவார். அதுதான் 2வது வசனம். சரி, 3வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அது வரைக்கும் எப்படி இருந்ததாம்? இருட்டு. பூமி எப்படி இருந்தது? எல்லாரும் கண்ணை மூடினாக்க எப்படி தெரியுது நமக்கு? இருட்டா தெரியுது. அப்படிதான் இருந்தது பூமி. பார்த்தாரு ஆண்டவர், பார்த்தாரு ஏசப்பா, ஐயோ பிள்ளைங்க இருட்டில் இருக்கக்கூடாது. உடனே என்ன பண்றாரு? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு. வெளிச்சம் உண்டாயிற்று. அடுத்த வசனமா? தேவன் வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார்,
இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. சரி, இப்போ முதல் நாள் என்ன உண்டாக்குனாரு? வெளிச்சத்தையும் இருளை பிரிச்சிட்டார். முதல்ல என்ன இருந்ததுன்னா பூமியில இருள் தான் இருந்தது. இருளை பிரிச்சு அதுக்கு இரவுன்னு பேர் வைக்கிறார். வெளிச்சத்துக்கு பகல். நம்ம யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப நம்ம யாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகள். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுமா? அநேகருக்கு வழிகாட்டியா இருக்கணும். ஏசப்பா இருந்தாக்க என்ன இருக்கும்? நம்ம வாழ்க்கையில வெளிச்சமா இருக்கும், ஒழுங்கா இருக்கும், கிரமமா இருக்கும். கரெக்டா சொல்றாங்க பாருங்களேன். சாயங்காலமும் விடியற்காலமாகி முதலாம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? ராத்திரி 12 மணி ஆச்சுனாக்கா நைட்டு முடிஞ்சு புது கிடையாது. வேதத்தின்படி சூரியன் அப்படியே கீழே இறங்கும், அந்த நாள் முடியும். சூரியன் உதிக்க நாள் துவங்கும். அதுக்கு முன்னதாக அந்த இருள் இருக்கு பார்த்தீங்களா, அப்போவே ஆரம்பிச்சிடும். ஸோ முதல் நாள் முடிஞ்சாச்சு. இப்போ 2வது நாளுக்கு போகலாம். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அதன் ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. சரி, 2வது நாள் ஆண்டவர் என்ன உண்டாக்குனார் தெரியுமா? நம்ம வசிக்கிறதுக்காக ஒரு பூமி. இன்னைக்கு நம்ம எர்த், வேர் ஆர் வி லிவிங்? வி ஆர் லிவிங் இன் தி எர்த். இந்த எர்த் எவ்விதமாக உண்டாக்குனார்? தண்ணி, மண் பாகம் எல்லாத்தையும் தனியா பிரிக்கிறார். தண்ணி எல்லாத்தையும் சமுத்திரம் அந்த வழியா கொண்டு போயிடுது. பூமியை அப்படியே தள்ளி வைக்கிறார். அதுதான் மனுஷர் வாழ வேண்டிய ஸ்தலம். மேலே வானம், அதுக்கு ஸ்கைன்னு பேர் வைக்கிறார். கீழே டுவெல் பண்ற இடத்துக்கு எர்த்ன்னு வைக்கிறாரு. ஸோ த செகண்ட் என்ன கிரியேட் பண்றாரு? ஹெவன் அண்ட் எர்த். வாட்டர் ஃபார் த ஸ்கை. ஸ்கையில் அது பிரிச்சிடுறார். பிரித்து அப்படியே கொண்டு வந்துடுறார். சரி, திஸ் இஸ் த இதுதான் 2வது நாள் உண்டாக்கப்பட்ட காரியங்கள். பூமி, வானம். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 3ஆம் நாள் ஆயிற்று. 3வது நாள் பெரிய காரியம் நடக்குது. தண்ணி எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிறாரு. வானத்துல இருந்த தண்ணிங்க எல்லாத்தையும் கொண்டு வராரு. கொண்டு வந்து அது எல்லாத்தையும் சமுத்திரம் என்று கொண்டு வந்து நிற்கிறார். அடுத்தது பூமியை அழகா வெஜிடேஷனுக்காக ஆயத்தப்படுத்துறார். புல்லு, பூண்டு, பழங்கள், கனிகள், காய்கள், விதைகளோடு காணப்படுகிற எல்லா விருட்சத்தையும் சாமி உண்டாக்குறாரு. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் உண்டாகுது. அங்கதான் உண்டாக்கப்பட்டுச்சு. என்னது? ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரேஞ்சஸ், பீச்சஸ்,
கேரட்ஸ், பீன்ஸ், என்னென்ன வேணும் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்றீங்கல்ல, இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? 3rd day. இப்போ யாராவது கேட்டாக்கா எப்படி இது உண்டாச்சு? அம்மா வீட்டில் வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு வந்து சமைக்கிறதுக்கு வச்சாக்க என்ன பண்ணுறீங்க? அப்படி எடுத்து சாப்பிட்றீங்க. இனிமேல் வந்து யோசிக்கணும். இந்த கிரியேஷன், இந்த வெஜிடபிள் உண்டாக்கப்பட்டது கர்த்தர். எப்போ? 3rd day அன்னைக்கு. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதை ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறாரு பாருங்க. அதுவும் 3வது நாள் தான் நடக்குது. கர்த்தர் இதை உண்டாக்கி நல்லதுன்னு கண்டார். எத்தனை நல்ல தேவன் இல்லை! அவர் உண்டாக்கப்பட்ட எல்லா காரியமும் நல்லது நல்லது நல்லது. ஏன்னா நம்ம எல்லாரும் சாப்பிடணும்ல, நமக்கு சாப்பாடு வேணும். அரிசி, பருப்பு அத்தனையும் 3வது நாள் கர்த்தர் உண்டாக்கினார். இப்போ தொடர்ந்து வாசிக்கலாம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 4ஆம் நாள் ஆயிற்று. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் டே ஆண்டவர் என்ன உண்டாக்குனாரு? இருட்டா இருந்துச்சு. அந்த இருட்டை தனியா வச்சுட்டு வெளிச்சத்தை உண்டாக்குனாரு. அவ்வளோத்தோட நிறுத்தல. 4வது நாள் என்ன பண்றாரு? இது பத்தாது, நம்ம ஜனங்களுக்கு இந்த பூமியை ஆள்றதுக்காக ஒரு 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 காரியம் நடக்கணும். மனுஷனுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா ஜீவராசிகளுக்கும் புல் பூண்டுகளுக்கும் தேவையானது என்ன? வெளிச்சம். வெளிச்சம் மாத்திரம் பத்தாது, அதுலேருந்து வர எனர்ஜி, அதுக்கு தான் உண்டாக்குறாரு. அவர் சொல்றாரு, சூரியனே உண்டாகப்படுவது, அது பகல்ல தான் அதோடைய ஆளுகைன்னு வைக்கிறாரு. சந்திரனும் நட்சத்திரங்களையும் உண்டாக கடவுதுனாரு. உண்டாக்கி அவைகள் இரவை ஆள கடவுதுனார். எத்தனை நல்ல தேவன் இல்லை! நம் தேவன் அவர் வார்த்தையில உண்டாக்குறார். எல்லாத்தையும் உண்டாக கடவுது உண்டாக கடவுதுன்றாரு. உண்டாயிடுச்சு.